ஏன்னா நீங்கள் பண்ணுற ஜபம் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரில. சபையில் கூட சில பேருக்கு என்ன செய்யலை, கலந்துக்க மாட்டாங்க, தெரில. ஆனால் நீங்கள் இப்படி எல்லாம் சாட்சி சொல்லும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் நான் 3 மணிக்கு எழுந்து ஜபம் பண்ணிட்டு முடிக்க போது உங்கள் ஜபம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நான் உட்காந்து கேட்டுருவேன். சில நேரங்களில் ஈவினிங்கில் கேட்பேன். உண்மையாகவே ரொம்ப லாஸ்ட் டைம் கூட அலுமினிய சிஸ்டர் ஜபம் நடத்தி கொண்டிருந்தாங்க, அதை கூட கேட்டிருந்தேன். ஆனால் உண்மையாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. கிட்டத்தட்ட 1 வருடம் நீங்கள் பிரயாசப்பட்டு காலையில் எழுந்துக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை ஸ்நேகிக்கிறேன், நான் ஸ்நேகிக்கிறேன், அதிகாலை வேலை தேர்வுடைய கண்டடைவான்னு சொல்லி. இன்னும் பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஜபத்தை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசப்பாவுக்கு ஒரு பேர் இருக்குது. சங்கீத புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜபத்தை கேட்பவரே, ஆமாம், மற்றவங்க கேட்குறாங்க இல்லையோ, மற்ற கடவுள்கள் அவதாரங்கள் கேட்குறாங்க இல்லையோ, நம்முடைய ஏசப்பா ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அதுவும் திக்கத்தினுடைய ஜபத்தை ரொம்ப அதிகமாக கேட்கிறவராக இருக்கிறார். நான் உண்மையாக சொல்கிறேன், உங்கள் காலத்தையும் நேரத்தையும், ஒருவேளை 5 மணின்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. சிரமம் பார்க்காம எழுந்து நீங்கள் இதை எல்லாரும் நீங்கள் ஜெபிக்கும் போது உண்மையாக சொல்கிறேன், சபையில் கர்த்தர் பெரிய மறுரூபத்தை கர்த்தர் உண்டு கொள்வார். இந்த ஜபத்தை தொடர்ந்து நடத்துகிற பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் பிரைஸ் எல்லாம் அவரை கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்க. ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வராங்க இல்லையா, பாருங்க, ரகசியமாக அவ்வளோ தூரம் ஜபம்லாம் பண்ணி இவங்கெல்லாம் பரிசெல்லாம் கொடுக்குறாங்க, உணவெல்லாம் ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இது பொறாமைக்காக இல்லை, அவங்களுக்கு ஒரு என்ன செய்யும், ஒரு உற்சாகம் வரும். பொறாமப்பட்ட இதெல்லாம் பொறாமப்படக்கூடாது, ஒரு உற்சாகம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்கள் படுகிற பிரயாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 17, 18 அப்படி தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுது, அவர் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாருன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வது தேவனுடைய சித்தம். அதுதான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் உண்டாவாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஏன்னா சில பேர் சபைக்கு வருவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, ஆனால் ஜெப வாழ்க்கை இருக்காது. ஜெபம்னு சொல்றது இருக்காது. ஜெப இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீடு. வெயில் நம்ம மேலே விழும், மழை நம்ம மேலே ஊற்றும், எல்லாம் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்லும்போது பாருங்க, சொல்றாரு அந்த 17ஆம் வசனத்துல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்புறம் அப்படியே கண்டினியூவா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண பிறகு சில காரியத்தெல்லாம் செய்யாதீங்க, ஆவி அழுத்து போடாதுருங்க, அப்புறம் வீடு அப்புறமா என்னாதீங்கன்னு சொல்லி பவுல் சொல்றார், ஆலோசனையா சொல்றார். அப்படி என்னன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னொரு வசனத்துல சொல்வாரு, சகோதரர் எங்களுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்வார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நீங்க என்ன செய்யணுமா, நிறைவேற்றணும். இப்போ நான் பாருங்க, உலகத்தில் நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்களா, நேராக ஒரு கோயிலில் போயிட்டு அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு ஏங்க இந்தியாவுக்காக அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லை நரேந்திர மோடி ஐயாவுக்காக ஒரு பிரார்த்தனை பார்த்துருக்கீங்களா? ஆனால் நாம தான் என்ன செய்வோம், இந்த உலகத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேசத்தில் அழிந்து கொண்டிருக்க ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பிரதமருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுது, இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம தான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெபம் பண்ணுகிறோம், எதிர்க்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அப்போ ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிலிப்பியர்ல பவுல் சொல்லும்போது சொல்றாரு, 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பியர் நிருபத்தில் நல்லா கவனிங்க. நான் கண்மான தேவ பிள்ளை திரும்ப சொல்றேன். இப்போ கூட இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு, எங்கள் பேரன் கீழே வந்துட்டு அடிபட்டுச்சு, கத்திர சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், இப்போ நான் இப்போ பேச போகிறேன், முடிச்சு தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன்.
எதுக்கு சொன்னா, நீங்க ஒன்றுக்கும் நம்ம ஜெபம் பண்ணும்போது சில தடைகள் வரத்தான் செய்யும், சில போராட்டங்களை பிசாசு கொண்டு வரத்தான் செய்வோம். நல்லா கவனிங்க. அமாவாசையா ஏன் நம்ம சும்மா அந்த ஜெபம் வைக்கணும்னு சொல்லி விளையாட்டு இல்லை. சில நேரங்களிலே நாம் ஜெபம் பண்ணுறது பொண்ணு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நல்லது பண்ணால் யாருக்கு பிடிக்காது? சத்துருக்கு பிடிக்காது. அப்போ ஜெபம் பிடிக்குமா அவனுக்கு? நம்ம நல்வழி போகிறது பிடிக்குமா அவனுக்கு? அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்வான்? எப்படியாவது சோதனைக்குள்ளாக நம்ம சிக்கி, அதான் ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்ய? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைகள் வரும், சோதனைக்காரன் வருவான், பிசாசு வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலே நம்ம ஜெபிக்கிற தேவ பிள்ளை இந்த 360 நாள் இல்லை, இந்த 3665 நாளாக மாறணும், 30,665 நாளாக மாறணும், 3,65,000 நாளாக மாறணும். யாரும் விடவே கூடாது, கண்டினியூ பண்ணி நீங்கள் போய்கொண்டே இருக்கணும். அப்படி ஜெபிக்க 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 உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றிவிட்டு சொன்ன ஆண்டவர். அவர் பாருங்க ரொம்ப அழகா சொல்ற அப்போஸ்தலனாகிய பவுல், ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப சொல்ல பாருங்க, எல்லாவற்றையும் குறித்து ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்ம சபையில் காலையில் என்ன செய்யறோம்? 15 மினிட்ஸ் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம் பண்ணி 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 நீங்கள் ஜெபிக்கும் போது புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தை பாருங்க. ஜெபத்தில் கலந்து நிறைய பேர் சொன்னீங்க, என்னோட தற்கொலை ஆகிருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், கர்த்தர் எனக்கே தெரியல அற்புதங்களை செய்கிறான்னு சொல்லி. அப்போ பாருங்க, அப்போ ஜெபத்தில் இந்த பிசாசு நம்மளை ரகசியமாக நாம் ஜெபம் பண்ணாதபடிக்கு எவ்வளோ தடைகளை உண்டு பண்ணி எடுத்துருக்கிறோம் பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு 12:12 சொல்லும்போது சொல்றாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். அப்புறம் இதான் முக்கியம், எடுக்க ஏறணும். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபம்னா உறுதியான ஜெபம் இருக்கணுமா? இப்போ தானியேலை பார்த்து சொல்றாங்க இல்லையா, இனிமேல் என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ண கூடாது சொல்லியாச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தானியேல் 6:7 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் 6:7 வாசிங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த தேவனையானாலும் மனுஷரையானாலும் நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்படுவான். அடுத்தது ஆதலால் 9 வாசிமா 9 வாசிமா. கையெழுத்து வச்சாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சட்டம் போடுறாங்க, இனிமேல் யாரும் ஜெபம் பண்ண என்ன பண்ணுவீங்க? சரிங்க, நாங்கள் இந்த மதமாட்ட தடை சட்டம் போட்டாங்க தெரியுங்களா? அப்போ நிறைய பேர் வெளியே ஆளே காணும், பயந்து போட்டு ஜெயிலுக்குள்ளே உள்ளே போயிட போகிற சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி கொஞ்சம் கட்டாச்சு. ஆனால் செய்து கொண்டு தான் இருந்தாங்க. இல்லையா சொல்லுவோமா? நானும் அப்போ டேக்ஸ் கொடுத்து தான் இருந்தேன், அப்படியாவது ஜெயிலுக்குள்ளே போயாவது ஊழியம் செய்யலான்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால தேவன் சத்துருக்களை நம்ம ஒப்பு கொடுக்கல. இல்லையா சொல்லுவோமா? ஏன்னா பாருங்க, கர்த்தருக்கு சொந்த கையெழுத்து போட்டாச்சு, ராஜாவுடைய கட்டளை மீறவே கூடாது. ஆனால் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலோ என்றால் அறிந்து தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே
மூன்று வேளையும் முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஆமென் ஹல்லேலூயா சொல்லுமா. அப்ப இவருக்கு ரகசியமான ஒரு இடம் இருந்திருக்கு. நேரா அவர் வீட்டுக்கு போறாரு, மேல உள்ள பலகணியாண்ட போறாரு, திறக்கிறாரு. முன்பு செய்து வந்தபடியே நீங்க முன்னாடி செய்றீங்க இல்லையா, இந்த ஜெபம் இன்னும் அதிகமா கண்டினியூ ஆகும். ஹல்லேலூயா சொல்லுமா. அதனால முன்பு செய்து வந்தபடியே போய் என்ன செய்யலாம், ஜெபம் பண்றோம். இந்த ஜெபம் யாருக்கு தெரியுது? ராஜாக்கு. ஆமா, நீங்க இது நீங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் விளம்பரம் ஆயிட்டு இருக்கும். நீங்க யோவான் சுவிசேஷத்துல 20 அதிகாரத்துல எல்லாம் பயந்து போய் ரூம்ல உட்காந்துக்கிறாங்க. இயேசு உள்ள வராரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா பயப்படுறாங்க, ஏன்னா யாரும் வந்து சாவடிக்க போறாங்க தெரியலையே. அவர் யூதருக்கு பயந்ததுனால உள்ள போய் கதவை மூடிக்கொண்டு ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இயேசு உள்ள வராரு, உங்களுக்கு சமாதானம். ஆனா ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, லூக்கா இது அப்போஸ்தலர் நடவடிக்கை 1 அதிகாரம் 8 வசனம். என்ன வசனம்? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப நீங்க யாருக்கு சாட்சி? கர்த்தருக்கு சாட்சி. ஹல்லேலூயா சொல்லுவோமா. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றார், நீங்க உலகெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சுவிசேஷத்தை அறிவித்து சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து. அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து நடும் அந்த ஸ்டேஜில் நின்று அவன் திட்டாம அவர் பிரசங்கம் பண்ணாம இருந்திருந்தா அநேகர் இருதயத்தில் குத்தப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா. தைரியமா இவன் பிரசங்கம் பண்றார், நசரேயனாகிய இயேசுவை கொலை செய்தது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் தள்ளப்பட்ட கல்லே ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு கல்லைக்கல்ல நான் சொல்லி முடிக்கல. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் எதை செய்தாலும் மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் காலையில் ஜெபம் பண்றாங்க, கவலையப்படாதீங்க, முடிஞ்சா கலந்து கொள்ளுங்க, உங்களுக்காக நான் எப்பவுமே ஜெபம் பண்றோம். அப்படி கலந்து கொள்ளும்போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுவாங்க. அவங்க பழைய வாழ்க்கை மாற்றப்படும். ஒருவேளை அவங்களுக்குள்ள இருக்க அசுத்த ஆவிகள் விலகும். ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியமானது. நான் இந்த அப்ரிஷியேட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி என்னை 3 முறை செய்தி கூடுவாங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் ஜெபத்தில் இருப்பாங்க. ஜெபத்தில் இருக்கும்போது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 15 மினிட்ஸ் பார்த்து ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ் கொடுத்துருவோம் பாஸ்டர். இந்த காலையில் அப்படியே காலையில் வச்சு எத்தனை மணி கரெக்டாக அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தா 4 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 முடிப்பாங்க. 1 ஹவர். இப்போ இன்னும் நடத்திருக்கிறாங்க நம்ம தாம்பரத்தில். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் சின்ன மெசேஜ் கொடுத்துருவோம் பாஸ்டர், ஜனங்கள் உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருவாங்க. நான் உடனே மெசேஜ் கொடுப்பேன். அதில் நிறைய ஜனங்கள் வந்து ஆமேன் 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 இருக்கும். வேறு எவ்வளோ பேர் இருக்காங்க சிஸ்டர் கேட்டேன். அதில் 300-400 பேர் இருக்கிறாங்க பாஸ்டர் கேட்டுருக்கிறாங்க. முக்கியமான மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க, மற்ற குறிப்புகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எல்லாம் ஒன்றிணைந்து ஜெபிக்கும் போது எரிகோ மதில்கள் உடைக்கப்படும். உங்களுக்கு இருக்க தடைகளை கர்த்தர் உடைப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். இப்படி தான் தேவன் செய்ய முடியும். நாம முயற்சி பண்ணாம ஆண்டவரே வந்து நம்மளை என்ன செய்ய போறாரு? ஆனால் தட்டி தட்டி எழுப்புறாரு. நமக்கு தெரியும் காலையில் ஆண்டவர் தட்டி எழுப்பாரு. எழுப்ப நம்ம என்ன செய்வோம்? தூக்கத்தை விடு. தூக்கத்தை விட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். தூக்கத்தை விரும்பினால் தான் வசனம் இருக்குது. தூக்கத்தை விரும்பினால் தரித்திரன் நான் வாழ்ந்தது பைபிள். தூக்கத்தை விரும்பினால் ஆமா, அதுதான் ஒரு ஊமை கொடுக்குறாரு. சோம்பேறி எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள். எறும்பு எப்படி பாருங்க, மழை காலத்துல வரதுக்கு முன்னாடி வெயில் காலத்துல சேர்த்து வச்சிடும். மழைக்காலம் வரும்போது எறும்பை பார்க்க முடியாது, ஏன்னா தண்ணியில் அது இருக்க முடியாது. உள்ளே போய் அழகாக செட்டில் ஆகிட்டு சேர்த்து வச்சுலாம் அவங்க சாப்பிட்டு இருக்கும். காலம் முடிஞ்சு திரும்பி வரும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. அதிகாலையிலே எழுந்து காக்கா பாருங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்குது? 4 மணி 5 மணிலாம் சொல்லும் போதே தேவன் நோக்கி கா கா கான்னு முறையிடுது. அதுக்கு ஆண்டவர் விருந்தெல்லாம் ஆயத்தப்படுறாரு. அங்கே பாய்கட்டில் பிரியாணி இருக்கும், இங்கே போய் 4 இட்லி வடை இருக்கும், அங்கே போய் யாருன்னா கூப்பிட்டு கிடப்பாங்க, போய் சாப்பிடு. அதுக்குன்னு கட்டில் இட்டாரு, நேரம் வச்சுனா கூப்பிட்றாங்க, கிடையாது. ஆனால் அதுக்கு தேவையானதை கர்த்தர் செய்கிறாங்க. நமக்கு தேவை என்ன? ஜெபம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் அவன் சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்பிக்க வல்லவரா இருந்தாரா? அவன் நம்பிக்கை இருக்குது. உள்ள போயிருக்கிறான்,
ஆனா அவன் இடைவிடாம ஜெபம் பண்றவன் அவனை கர்த்தர் ஒருபோது சிங்கம் கிட்ட ஒப்பு விட மாட்டார். ஜெபம் பண்ற பிள்ளைகளுக்கு எவ்வளவு தடை வந்தாலும் சரி தடையில கத்த உடைப்பார். சிங்கமா வந்தாலும் அவங்க கிட்ட வரும்போது பூனையா மாறிடுது. வசனம் சொல்லுது, இந்த சில பேர் சொல்றாங்க என்சைக்ளோபீடியா, சிங்கத்தின் நடுவில் போய் விழுந்த உடனே சிங்கத்து மேலே படுத்திருந்தாலும் சிங்கத்துக்கு தேங்கோட வாசனையே தெரியலையாம். கர்த்தர் வாசனையை மாத்திட்டார். இல்லையா? மனுஷ வாசனை கேட்டாலும் என்ன செய்யும்? பார்த்து சிங்கம் கம்முன்னு நம்மளும் ஒரு ஆள் போது நினச்சிட்டு விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் நம்ம சொல்றாங்க, துயர சத்துரு சொல்றாரு, தானியேலே உன்னை ராஜா, நான் உமக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக குற்றம் இல்லாதவனாக இருந்தேன். அப்போ யார் அவனை சிங்கத்தை கீழே தள்ள சொன்னாங்களோ மறு நிமிஷம் அவங்க உள்ள போந்துட்டாங்க. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், ஜெபம் பண்ணால் போதும். நம்முடைய தேசத்தை கர்த்தர் அசைக்கிறவராக இருக்கிறார். இன்னொருத்தர் ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாக்கோபு பெற்றுக்கொள்கிற வரைக்கும் என்ன செய்யலாம்? போராடணும் போராடணும் போராடணும். நம்மளுடைய ஜெபமே எப்படின்னா போராடி ஜெபிக்கிற ஜெபம் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு அம்மா இருக்குதாங்க இல்லையா, என்ன பண்ணுறாங்க? அடிக்கடி போயிட்டு ஒரு நியாயாதிபதி கிட்ட போகிறாங்க. இன்னைக்கு என்ன செய்யணும்? நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும்னு கேட்குறாங்க. அவன் பார்க்குறான் கடைசியில். அப்போ அதான் சொல்கிறார் ஆண்டவர், இரவு பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் வாசி பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 18 தான் நினைக்கிறேன். ஜபம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுறது குறித்து ஆண்டவர் பேசுறார். வெரி குட். சோர்ந்து போகாமல் என்பதை குறித்து ஓமையை சொன்னார். ஓமை என்னது? ஒரு கதை. ஒரு மனுஷன் தான்ப்பா, அப்படிதான் ஒரு விதை இருந்தாங்க. அப்படிதான் சொல்ல முடியும் ஜனங்களே. நீங்கள் போயிட்டு இந்த நம்ம இதுக்குள்ள போகிறோம், டீப்பாக போகிறோம்னு வச்சிங்களேன். எங்கே நம்ம அந்த படிக்காத மத்தியில் போகிறோம், கிராமத்துலாம் போகிறோம் வச்சிங்களேன். அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்டைலெல்லாம் பேச முடியாது. அவங்க என்ன சொல்லணும்? நல்லா இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கவனிச்சு பாருங்க. சில வேளை நம்ம பிரசங்கம் ஏன் எடுபடல தெரியுமா? யார் அதுக்கு எப்படி சொல்லணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதே போல பரிசேயரும் சதுசேயரும் கடிந்து கொண்டார். விரியன் பாம்பு குட்டிகளே மொத்தமா ஜனங்களை பார்த்து. ரெண்டாவது பரிசேயர் சதுசேயர் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா நீங்க இருக்கிறீங்கன்றார். புளித்த மாவு உபதேசம் சரியில்லை உங்ககிட்டன்றாரு. அவங்ககிட்டே போராடுறாரு. அதே சாதா ஜனங்ககிட்டே என்ன செய்யறாரு? ஓமைகளா பேசாலும் சொல்றாரு சீச்சர்கிட்ட, நான் உங்களுக்கு சொல்றது ஈஸியா சொல்லிடுறேன், பட் அவங்களுக்கு எப்படி சொல்லணும்? ஓமையா சொல்லணும். அப்ப கதை மாதிரி சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, அவன் பார்த்தா இந்த விதவை சும்மா நம்மளுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அப்படி ஒரு நியாயம் செய்வோம்னு சொல்லிட்டு நியாயம் செஞ்சுட்டானா. செஞ்சுட்டு அந்த வசனம் சொல்லுது, அப்படியே இரவு பகலும் ஒரு வசனம் வரும் பாருங்க, வாசிங்க. அந்தபடியே தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால், வெரி குட், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் இருந்து ஒருவேளை பொறுமையா இருந்தாலும் உங்களுக்கு நியாயத்தை செய்வார். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன கேட்டாலும் சரி, எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும்னு கிட்ட சரி, ஆனா பொறுமையா இருங்க. ஒரு நாள் வரும், ஏற்ற காலம் வரும்போது உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். அதான் யாக்கோபு பாருங்க, முதல்ல தனித்திருந்தான் பைபிள்ல, பிந்தி தனித்திருந்தான். கும்பலா ஜெபம் பண்றது இருக்குது, ஆனா தனிப்பட்ட ஜெபம். ஏசப்பா எப்பவுமே எப்படி செஞ்சாரு? தனிமையில போயிருந்தாரு. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் இருந்தா, காலையிலிருந்து இரவு வரைக்கும், விடிய காலம் வரைக்கும் ஜெபம் மட்டும் தான் இறங்கி வர. அற்புதம் நடக்குது. இரவெல்லாம் ஜெபித்தா இருக்குது பைபிள்ல. அப்ப நீங்க இரவுல இருக்கிற ஜெபம் இருந்தாலும் சரி, பகல் இருந்தாலும் சரி, விசேஷமா இந்த காலை ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணி கலந்து போன ஒரு 10 நாள் அதை கலந்துட்டு ஒரு நாள் விட்டு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம சர்ச்சில் ஒரு பாப்பா இருந்துச்சு, அது சங்கீதம் தான் படிக்கும். அது படிக்கலாம், அதுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். என்கிட்ட சொல்லுவோம், பாஸ்டர் வேற யார்ட்டும் கொடுக்காதீங்க பாஸ்டர், அதை நான் படிக்கல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாஸ்டர் உடம்புன்னு. அப்போ என்னன்னா அவங்களுக்கு ஒரு அதில் அடிக்ட் ஆகிட்டுக்கிறாங்க. ஆண்டவர் பண்ண அந்த வார்த்தை நான் தான் சர்ச்சில் படிக்கணும், நான் தான் ஜெபம் பண்ணணும், நான் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருதுன்னா நம்ம விட்டுட்டு வச்சுக்க. ஏன்னா இது என்ன தெரியுமா, எந்த ஒரு பழக்கமோ ஒரு 20 நாள் 21 நாள் நீங்கள் அதை கடைபிடிச்சிட்டிங்கன்னா அதுவே வாழ்க்கையில் உங்கள் பழக்கமும் மாறிடும். ஒரு 20 நாள் நீங்கள் கண்டுபிடிச்சி காலையில் எழுந்து ரெடியாக காத்து கொண்டுருங்களேன். காத்து கொண்டிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதை காத்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்களே 5 மணிக்கு என்ன செய்வீங்க?
ஃபோன் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை அந்த டேஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதிகாலை ஜெபம் மேலே ஒரு ஃபயர் எதுவும் கிடையாதுண்ணா. இந்த ஒன்று கூடி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஒருத்தர்லாம் ஒருத்தர் ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். நீங்கள் பாருங்கள், அதை கண்டினியூ பண்ணுங்கள். வீண் வார்த்தைகள் வேணாம். ஒரு பாட்டு கூட பாடுங்க, ஒரு ஸ்டான்ஸாக பாடுங்க, நல்லா கர்த்தரை துதிங்க, நல்லா ப்ரேஸ் பண்ணுங்க. அந்த ஜெபத்தை கரெக்டாக அந்த குறிப்புகளுக்காக நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உண்மையாகவே உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நாளைக்கு காலையில் ஆராதனை இருக்கிறபடினாலே ஞாபகம் இருக்கிறபடினால சீக்கிரம் முடிக்கிறேன். நம்ம கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபுடைய ஜெபத்தை கேட்டார். யாக்கோபுக்கு உலகத்தின் ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆனால் உன்னதமான ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அது யார்கிட்ட கிடைக்கும்? ஏசப்பா கிட்ட தான் கிடைக்கும். காலை பிடிச்சிக்கிட்டான், கிட்ட பிடிச்சிட்டான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டாண்டவர். என்னை ஆசீர்வதித்து தான் ஆகணும். நான் போகட்டும், பொழுது விடியுது, என்னை விடுன்றார் ஆண்டவர். விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி போராடுறான். கட்சியில் அவன் கேட்குறேன், உன் பேர் என்னன்னு கேட்குறேன். உண்மையை ஒத்துக்கிறான். நான் வேற யாரும் இல்லைப்பா, யாக்கோபு தான், ஏமாற்றுக்காரன். இன்று முதல் நீ யாக்கோபு இல்லை, இஸ்ரவேலாய் நான் உன்னை மாற்றுக்கிறேன். அதனால தான் ஒரு தேசமே இஸ்ரவேல் தேசமாக இருக்குது. உன்னையும் ஒரு தேசமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னை ஒரு பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்ற போகிறாரு. இரவில் ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, அதிகாலை எழுந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். அது எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், வேண்டுதல் செய்யுங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. அப்படி செய்வது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நாம் எல்லாம் ஒரு விஷயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் தாமே நாளை கிடக்கிற பரிசுத்த ஆராதனை ராபோதின் ஆராதனையில் பங்கு பெறுகிற பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேச போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இதற்காக ஒத்துழைத்த, ஜெபித்த, கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஏன்னா தேவனுக்கு என்று விதைக்கிறவன் ஒருபோதும் தரித்திரர் ஆனதில்லை. கர்த்தரை ஆஸ்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய ஸ்ரீ ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஒரு 4 பேர் ஜெபம் பண்ண